இது ஒரு முக்கியமான கேள்வியா தான் நம்ம பார்க்கணும். ஏதோ சடங்கு சம்பிரதாயமா? சடங்கு சம்பிரதாயம் அல்ல நண்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்கறது என்னன்னா உடல் நலம். உடல் நலம். யாரு வீட்டுக்குள்ள போனாலும் அங்க ஏதாச்சும் ஒரு வியாதி தலைவிரித்தாடும். ஒண்ணு சக்கரை வியாதியா இருக்கும், இல்ல ரத்த கொதிப்பா இருக்கும், அல்லது புற்றுநோய். நம்ம சிட்டிசன் வங்கி ஐயா பேசினாங்க இல்லையா, பாலசுப்ரமணிய புற்றுநோயை பத்தி பேசினாங்க இல்லையா. இன்னைக்கு நிறைய இருக்கு புற்றுநோய் எல்லாம். டெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க. இந்த அரங்குல இருக்கிறவங்களே பாதி பேருக்கு புற்றுநோய் இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். பயம் தெளிதலுக்கு தான் இது. ஐயம் தெளிதல் தான் நம்ம பேச்சுகள், இந்த கூட்டங்கள். ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்ததான் நினைக்காதீங்க. இப்பயே நமக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் வளர்ந்து கொண்டு இருக்கு. அந்த வளர்றதுக்கு யாரு என்ன ஊத்துறோம்? நம்ம தான் ஊத்திக்கிறோம். அது வளர்ந்து தொல்லை தரக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையில் ஒரு ஆய்வு பண்ணி சார் புற்றுநோய் வந்துருச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா படுத்துக்க வேண்டியதுதான். எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இந்த உலகம் இருக்கின்ற பொழுது இதற்கு என்ன தீர்வு? அதை நோக்கித்தான் இது போன்ற கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வெளியில அங்காடியெல்லாம் இருக்கு பாருங்க. நீங்க வாங்கறதுக்காக அவங்க வச்சிருக்கல, நீங்க வாங்கினாலும் சந்தோஷம். ஆனால் விழிப்படையுங்கள், விழிப்படையுங்கள். எது நமக்கானது, எது நமக்கு ஆகாதது, இது கூட தெரியலன்னா நம்ம என்ன வாழ்வு, என்ன பயன்? எதை கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கிறோம். இது நல்லா இருக்குன்னு சொன்னா உடனே அதுல ரெண்டு. ஒரு பூச்சிக்கொல்லிய வாங்கி உடனே நம்ம குடிச்சிருவோமா? செத்து போடுவோம்னு பயம் இருக்கு. அந்த பூச்சிக்கொல்லி நல்ல விஷயம், குடிச்சா உடனே செத்து போயிடும், செலவும் இல்ல, ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்க வேண்டியது இல்ல, சாப்பிட்டா போன நிம்மதி ஆயிடுச்சுன்னு வேலையை முடிச்சிடலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, நாம் நிச்சயம் நம் உடலுடன் அகமும் புறமும் தொடர்பு உள்ள பொருட்கள், எத்தனையோ பொருட்கள் உங்களை சிறுக சிறுக நோய்வாய்ப்படவும் உங்களது மரணத்தை துரிதப்படுத்தவும் செய்து கொண்டிருக்கிறது. அதை வாங்குவதற்காக நீங்கள் கடின உழைப்புடன் சம்பாதித்த பணத்தை குடும்பமாக சென்று வாங்கி பயன்படுத்தி மடிகிறோம் என்றால் ஆறு அறிவு எதற்கு? ஆறு அறிவு எதற்கு? ஓரறிவு, ஈரறிவு, ஐந்தறிவு உள்ள விலங்குகள் எதை நமக்கான உணவு, எப்படி நாம் வாழ வேண்டும் என்று ஆசிரியன் இல்லாமல், இது போன்ற கூட்டங்கள் இல்லாமல் ஆக சிறந்த நிலையில் வாழ்கின்ற பொழுது எவ்வளவோ கூட்டங்கள், எவ்வளவோ ஆசிரியர்கள், எவ்வளவோ மகான்கள், எவ்வளவோ பாடசாலைகள் இன்னும் நம்ம சரியா இல்லையே. ஒரு புரிதலுக்காக கேட்கின்றேன். இந்த அரங்கலத்தை உட்கார்ந்து இருக்கிறவங்க மேடையை சேர்த்து விவசாயம் பண்றவங்களா இருந்தா, இயற்கை விவசாயம் செய்கின்றேன் என்பவர்கள் எவ்வளவு பேர் இருப்போம்? கை தூக்குங்க. மகிழ்ச்சி. எத்தனைன்னு பாத்துக்கங்க, எண்ணிக்குங்க. ராஜீவுக்கு தெரியும் நான் அடுத்தாப்புல என்ன கேள்வி கேட்பேன்னு. இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட அரிசியை தான் நாம் உண்கின்றோம். எங்கள் வீட்டில் தீட்டாத அரிசியை உண்கின்றோம். அதை தவிர நாங்கள் எதுவும் உண்ணவில்லை என்பவர்கள் யாரும் இருப்பினும் அவர்கள் கை தூக்குங்கள். இந்த அரங்கு பெருமைப்படுகிறது, இந்த அரங்கு பெருமைப்படுகிறது. இதுக்குதான் இந்த உழைப்பு. ராஜீவா இருக்கட்டும், அசோகனாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும். முத்துகிருஷ்ணன் இருக்காரு. என்ன முத்துகிருஷ்ணன் காணும்? வெளியில இருக்காரா? முத்துகிருஷ்ணனும் அவர் துணைவியார் மருத்துவர் அம்மாவும் சேர்ந்து நீண்ட காலமா இதுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோடைய பலன் இதுதான். நீங்க அரிசி சாப்பிடலன்னா செத்து போயிட மாட்டீங்க. அரிசி சாப்பிடலன்னா மரணம், அகால மரணம் நடக்காது. தவறான அரிசியை சாப்பிடுவீர்களே ஆனால் அது நடக்கும். அதுக்குதான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தின் நோக்கம், நோய்வாய்ப்பட்டவர்கள் நிறைய இருக்கும். நிறைய நோய் பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க, புதுசு புதுசா பேரு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க, புதுசு புதுசா. ஏகப்பட்ட
புதிய நோய்கள் வருகின்ற போதும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம். தொற்றாத நோய் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னது? ஹார்ட் அட்டாக், கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, பிரெயின்ல கிளாட் வர்றது, இது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இது எவ்வளவு நம்ம நாட்டுல அதிகமாயிட்டு இருக்கு? இந்திய மருத்துவ கழகம் இருக்கு இல்லையா, அந்த கழகம் என்ன பதிவு பண்ணிருக்காங்க கடந்த வருடம்னா, ஒவ்வொரு வருடமும் 25% மக்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல புதுசா என்ரோல் ஆகிட்டே இருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. புதுசா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துகிட்டே பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மருத்துவ கழகம், இந்திய மருத்துவ கழகம் ஆயாசப்படுது, அதிர்வுகளை நம்மள்கிட்ட வெளிப்படுத்துது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறத விட காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆங்கிலத்துல சொல்றோம். இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதை விட அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று நாம் முன்னெடுக்கின்றோம். அதில் தோற்று விடுவோம் நண்பர்களே. அதில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம், இது ஏன் வந்துச்சு, அது தெரிஞ்சு அதுல இருந்து வெளிப்பட்டுட்டீங்கன்னா நோயில்லா வாழ்வு நிச்சயம். நோயில்லா வாழ்வு நிச்சயம். துவக்கத்துல பேசின அறிமுகத்துல ஒரு வாழ்த்துறை கொடுத்துட்டு போன பாஸ்கர் நண்பர் பாஸ்கர் கூட, ஹீலர் பாஸ்கர் கூட பதிவு பண்ணார். ஒன்றும் காரணம்னு சொல்லி, எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல, எதை சாப்பிடுறதுன்னு தெரியல, எவ்வளவு சாப்பிடுறதுன்னு தெரியல, எதோட எதை சேர்த்து சாப்பிடுறதுன்னு தெரியல. ஆனா நம்ம எத்தனை அறிவோட இருக்கோம்? 6 அறிவு. 7ஆம் அறிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். சோறு திங்க தெரியல. ஒரு மாடுக்கு சோறு திங்க தெரியுது, ஆடுக்கு சோறு திங்க தெரியுது. மறந்தும் பசிக்காத அரணி செடியை மேய்வதில்லை. நாம் அரணி போன்ற உணவுகளையே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம சுவையா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டும் தெரியும். எவ்வளவு ஒரு நெருக்கடிக்குள்ள நம்ம இருக்கோம். %125 ஒவ்வொரு வருடமும் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டு வருது. சர்க்கரை வியாதி. மருத்துவ என்ன சொல்லும் தெரியுமா அவங்களுக்கு? அப்ப மாதிரி சின்ன பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணி சர்க்கரை வியாதின்னு வைங்க, அப்போ அம்மாவும் பயப்படுவாங்க. உடனே மருத்துவர்கள் சொல்லுவாங்க என்னன்னா, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, இப்பெல்லாம் ஒரு 20 வயசுக்குள்ளேயே வருது, உங்களுக்கு 20 தாண்டி வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டிருக்கீங்க. சரியா போச்சா? 6 விரல் முழிச்சு நம்ம வீட்டுல ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லி அதை சமாதானப்படுத்துவோம். ஏன்னா அது வருத்தப்படக்கூடாதுன்னு. அது அதிர்ஷ்டம் இல்ல, அவமானம். மியூட்டேஷன் எரர். டிசைனான புள்ள உடலுக்குள் டிசைன் ஆனதுடைய எரர். அது ஏன் எரர் அப்படின்னா, அந்த சிசு தாயின் வயிற்றில் வடிவமைத்துக் கொண்டிருந்த காலத்தில் அந்த தாய் தன் உடலை பராமரித்த லட்சணம். கண்ணு தெரியாம போறது, காது கேட்காம போறது, ஊமையா பிறக்கிறது, அரவாணிகளா பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. அது எல்லாம் உடலின் உபாதை என்பது தாய் பராமரித்த லட்சணம். என்ன சார் அங்க எங்க கொண்டாந்து பெண்கள் எங்க மேல கொண்டாந்து அதை இறக்கி வச்சுட்டீங்க? உடலின் குறைபாடு தாயின் நிலைப்பாடு. ஜெண்டர் டிசைனிங் பாலினம். ஆணாக பிறக்கின்றார்கள், பெண்ணாக பிறக்கின்றார்கள், இரண்டும் கெட்டானாக பிறக்கின்றார்கள், அரவாணிகள், திருநங்கைகள். இது யாராலன்னா தகப்பனால. ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் இரண்டும் கெட்டானாக பிறப்பதும் தாயின் நிலைப்பாடு அல்ல, தந்தையின் நிலைப்பாடு. உடற்குறைபாடு தாயின் நிலைப்பாடு. இதெல்லாம் எந்த காலத்திலேயோ திருமூலர் போன்றவர்களும், ராமாயணத்திற்கு முந்தைய காலமான சீவக சிந்தாமணி போன்ற, தொல்காப்பியம் போன்ற இலக்கியங்களில் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் இங்க பதிவு பண்ண வரல, அது இலக்கிய கூட்டமும் அல்ல. நண்பர்களே, நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியணும்.
இன்னும் சற்று நாட்களில் இடிந்து விழக்கூடிய ஒரு தாங்கியின் மேல் இருக்கின்றோம் என்ற பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே. அதை நான் சொல்லுவதனால் உங்களை பயமுறுத்துவது அல்ல, பயமுறுத்துவதாக ஆகாது, பயம் தெளிதல் இருக்காங்க. இப்படி இருக்கா, இதுல இருந்து நம்ம வெளியில வரணும், அது எப்படி வெளியில வரலாம், அதற்கு என்னென்ன செய்யலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸி நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு. நம்ம எதையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட்ங்கிறோம் இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன? அதுக்கு தமிழாக்கம் என்ன? ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தமிழாக்கம் என்ன? துரித உணவு. நெஞ்சில கையை வச்சு யோகியமா சொல்லுங்க. துரித உணவுன்னா எதுவாக இருக்க முடியும்? கனிகளாக தானே இருக்க முடியும். அப்படியே எடுத்து குறிச்சு உடனே திங்கிடும்ல, அதுதானே ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்க முடியும். வேகமா சாப்பிடக்கூடியது கனிகளை விட வேற ஒரு உணவு இருக்குமா? ஆனா நாம் எதற்கு பேர் கொடுத்திருக்கோம்? ஃபாஸ்ட் ஃபுட் என்பது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஃபாஸ்ட் ஃபுட்னா இந்த உண்டியல் கொடுக்கறது மாதிரி ஒரு சட்டியில போட்டு கொடுக்குறானே, ஏதாவது உண்டியல்ல டொனேஷன் கேட்கறது மாதிரி இந்த ராத்திரி நேரத்துல, இப்ப பகல் நேரத்திலையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் யாரையும் குறை சொல்வதற்காக இதை நான் பதிவு செய்யவில்லை. நண்பர்களே, விழிப்படைய வேண்டும். அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டா? நீங்க ஆழமான நல வளத்துடன் வாழ்வதற்கான துரித உணவு, கனிகளும் காய்களும் வேகமாக மிக விரைவாக செத்து மடிய வேண்டும் என்றால் அதற்கான துரித உணவு தான் நீங்க நினைக்கக்கூடியது. இப்ப என்னத்துக்கு நீங்க இருக்கணும்? ஆழமா, பலமா, நலமா, வளமா வாழணுமா, அல்லது உடனடியே மடியணுமா? நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் எதையும் இதை செய்யுங்கள் என்று எந்த அரங்கிலும் யாரிடமும் சொல்வதில்லை. இது இப்படி, இது இப்படி, முடிவு ஒண்ணுது. அந்த முடிவை எடுக்கணும். உயிரை பொறுத்த இயற்கை உழவர்கள் இயற்கை விவசாயத்தை நம்ம ரபிக் போன்ற நண்பர்கள்லாம் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நண்பர்கள் செஞ்சு அந்த பொருள்களை சந்தைப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கோ எனக்கோ ஒரு அழகான ஆணோ பெண்ணோ பிள்ளை பிறந்து அது இல்லறத்தில் சேர்க்க முடியவில்லை என்றால் அது பிறந்ததே அர்த்தம் அல்ல. தானே நாம் துறவிகள் அல்ல, இல்லறத்தான்கள், வேர்ல்ட்லி திங்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கோ எனக்கோ ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்து அது ஒரு இல்லறத்தில் நாம் நினைக்க முடியாமல், அதற்கு இணைக்க முடியாமல் இருப்போமே, ஆனால் அந்த பெண் பிறந்ததே அர்த்தம் இல்லை, அந்த ஆண் பிறந்ததே அர்த்தம் இல்லை. அது போல நம் மறுமை உழவர்கள் உற்பத்தி பண்ணிய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஆகச்சிறந்த உணவை வாங்கி புசிப்பார் இல்லை என்றால் எவ்வளவு ஒரு வருத்தம். வள்ளலார் அன்னைக்கு சொன்னார், தடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று. இன்றும் அது நடக்கின்றது. புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி ஆகச்சிறந்த விஷயங்கள் நிரம்ப இருக்கிறது. நண்பர்களே, நோய்கள் அனைத்தும் தலைவிரித்து ஆடுது. பசுமை புரட்சி என்ற ஒரு தலைப்பின் கீழ் 1960 வாக்கில் செயற்கையாக சித்தரிக்கப்பட்ட பட்டினி, பசி என்ற ஒரு நிலைக்கு உயர் விளைச்சல் தர வேண்டும் என்ற நோக்கில் நாம் செயலாற்றிய வினைகளை இன்று அறுவடை செய்கின்றோம். சரி, செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். திருக்குறள். செஞ்சதுனால கெட்டு போச்சுன்னு அதை விட்டுருங்க, அது நடந்து போச்சு தானே. பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடியதை செஞ்சு அதுல இருந்து வெளியில வரணும். அதையே செய்யாம நம்ம இருப்போம். அந்த நிலைக்குதான் இது போன்ற கூட்டங்கள். எத்தனை முறை இந்த பிள்ளைகளை பாராட்டினாலும் தகும். ஏன்னா இவங்களுக்கு உள்நோக்கம் கிடையாது. படாத பாடுபட்டு உடல் பொருளாக ஒரு கூட்டமே வேலை பார்த்து நிறைய செலவு பண்ணி அவங்க அம்மா உட்பட வேலை பார்த்திருக்காங்கன்னா பாருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துகிட்டவங்க எல்லாம் வாலண்டியர்ஸா அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க போன் பண்ணி நான் எது செய்யணுமையான்னு கேட்கக்கூடிய நாட்கள் வறுமையானால் நாம் அனைவரும் நமக்கானதை செய்கின்றோம் என்ற ஒரு பொறுப்பு அங்கு தலை தூக்குகிறது. இது யாருக்கானதும் கிடையாது. ஒரு சமயப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இயற்கை உணவாண்மை, இயற்கை மருத்துவம், இவை அனைத்தும் எல்லா வியாதிக்கும் என்ன காரணம்? தயவு செய்து ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணுகிறேன். நான் உங்களுக்கு பக்கத்துல தஞ்சாவூர்ல தான் இருக்கேன்.
இங்க இருக்கிற நண்பர்கள் வெகுவாரியா தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். தேவைப்பட்ட என்ன போன்ல நீங்க கலந்து பேசிக்கலாம். இருந்தாலும் இந்த அரங்கில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கின்றேன். விவசாயம், உளவாண்மை, பசுமை புரட்சி துவக்கிய காலத்தில் மண் வளம் என்பது 2 சத்து கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். பசுமை புரட்சி துவக்கிய காலத்தில் மண்ணுல 2 சத்து தான் கம்மியா இருக்கு. அந்த சத்துக்கு பேரு தலைச்சத்து, மணிச்சத்து. தலைச்சத்துக்கு என்ன ஆங்கிலத்துல சொல்லுவாங்க? நைட்ரஜன். மணிச்சத்துக்கு பாஸ்பரஸ். சூப்பர் சொல்றீங்கல்ல, சூப்பர் பாஸ்பேட். அது துவக்க நிலையில் 2 சத்து கம்மியா இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க, தலைச்சத்தும் மணிச்சத்தும். அதற்காக நடந்த விஷயங்கள் தான் நிரம்ப யூரியாவும் பாஸ்பரிக் ஆசிட் சொல்லக்கூடிய சூப்பர் பாஸ்பேட்டும் வழங்கப்பட்டது. அவ்வளவுதான், அது போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு மண்ணை டெஸ்ட் பண்ணாங்க. ஏன் டெஸ்ட் பண்ணாங்க? நிலத்தில் குறைய ஆரம்பிக்குது, என்னன்னு தெரியலேன்னு பார்த்தாங்க. நண்பர்களே, 1990 வாக்கில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த மண்ணில் இன்னும் 2 சத்து குறைஞ்சிச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது என்ன சார் சத்து? சாம்பல் சத்தும் கந்தக சத்தும். சாம்பல் சத்துக்கு என்ன ஆங்கிலத்துல? பொட்டாஷ். கந்தக சத்துக்கு சல்பர். அது வரத இடையில ஒரு தகவல் இருந்தாலும் சொல்லிட்டே வந்துடுறேன். மண்ணுக்கும் பயிருக்கும் சல்பர் வேணும், உங்களுக்கும் சல்பர் வேணும். சல்பர்ல தான் நமக்கு சங்கடம். உங்களுக்கு சல்பர் எது மூலியமா கிடைக்குது? மனிதர்களுக்கு சல்பர் எது மூலியமாக கிடைக்கிறது? இதுக்காக தான் இந்த கூட்டம். நாம் என்ன செய்கிறோம்னு தெரியாது. பைபிள்ல ஒரு வாசகம் இருக்குல்ல, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமலே செய்கின்றார்கள், தேவரீர் மன்னித்தருளும் அப்படின்னு இருக்கும். நமக்கு சல்பர் வேணும் தானே? சல்பர் எது மூலியமா நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கிறீங்க? வெங்காயம், பூண்டு. அதிகமா வெங்காயம் சாப்பிடுறோம்ல, சும்மா கூட நம்ம ஊத்தப்பம் சாப்பிடறது இல்ல. வெங்காய ஊத்தப்பம் ஹைலி என்ரிச்ட் வித் சல்பர். 2 சத்து குறைஞ்சிருக்கு மண்ணுலன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒரு சில வருடங்களாக 2014 அப்புறம், 2014 அப்புறம் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு. இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். நண்பர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வர்ற எல்லா வியாதியும் சீப்ப சீவனா வர்ற பேஷண்ட் சொல்ற போல பந்து பந்தா முடி வருது சார். இது நீங்க மட்டும் ஒரு எக்ஸிபிஷன் தர வேண்டியதில்லை. எல்லாரும் பக்கத்துல அவருக்கே அப்படிதான், உங்க வீட்டுல அவருக்கே அவர் அப்படிதான். சீப்பை போட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் முடி பந்து பந்தா வருது. கேன்சர் வருது கடைசி கதை. கேன்சருக்கு முதல் கட்டாது, கேன்சருக்கு முதல் கட்டது முடி கொட்ட ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. புரிந்து கொள்ளுங்கள். முடி கொட்டது, அரிக்குது, சாப்பிட பசிக்கல, சாப்பிட்டா தெரிக்கல, சாப்பிட்டோம்னாலும் வெளியே போகல, மூத்திரம் போறதுல இடைஞ்சல, இப்படி நிறைய பட்டியல் இருக்கீங்க வியாதிகளை. இந்த வியாதிகளுக்கு எல்லாம் முக்கிய காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. சார் நிறைய தான் சார் சாப்பிடுறோம். 6 இட்லி 7 இட்லி சாப்பிடுறாரு சார். என்ன இல்ல அதுல ஊட்டச்சத்து இல்ல. இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லலாம்? சார் நான் 10 வருஷமா சிறுத்தைப்பூண்டி ராஜீவ் இதுக்கு போயிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் 4 வருஷமா அஜய் அப்புக்கு போறேன், இன்னும் எங்கெங்க ஆற்காடு திருவிழாவுக்கு போறேன், சென்னைக்கு போறேன், கோவைக்கு போறேன், இங்கதான் சார் சாப்பிடுறோம் எல்லாரும். இருந்தாலும் பாருங்க எங்க உடம்புல இந்த பிரச்சனை, இருந்தாலும் எங்கள் உடலில் இந்த பிரச்சனை. அது எப்படி வந்துச்சு? உடனே ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராடக்ட் தான் நாங்க சாப்பிடுறோம், அந்த அரிசியை தான் சாப்பிடுறோம், அந்த காய்கறிகளை தான் நம்ம சாப்பிடுறோம்.
அந்த பருப்பு வகைகள் தான் நம்ம சாப்பிடுறோம். இருந்த போதும் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்ப ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடும் தப்பு. இப்படி எவ்வளவு பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எதனால உங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னு திருவள்ளுவர் குறள்ல சொல்றார், நிலத்தில் உள்ளது கால் காட்டும். நிலத்தில் உள்ளது கால் காட்டும்ங்கிறாரு. நம்ம எல்லாத்தையுமே புறக்கணிட்டோம். நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததையும் மறந்துட்டோம். நம்ம முன்னோர்கள் தாய் தகப்பன்னு சொல்றவங்க யாருன்னா, யாரா என்ன இருக்கட்டும், அன்னை சாரதா தேவியா இருக்கட்டும், அல்லது இங்க இருந்த வேலு நாச்சியாரா இருக்கட்டும், இப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம பாட்டிமார்கள் தான், தாத்தாமார்கள் தான். அவர்கள் சொன்னது எதையுமே நம்ம கேட்கல. நவீன மருத்துவத்துல உங்க வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ளையா மருத்துவரா அலோபதிஸ்டா இருந்தா கூட அவங்க சொல்றது அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிறோம். சக்கரை வியாதி வந்துருச்சு, இன்னுமே அரிசியை திங்காத சொல்றாங்களா சொல்லலையா? அரிசியை சாப்பிடறதுனாலதான் சக்கரை கூட வந்துருது. நண்பர்களே, தவறான அரிசி, நீங்கள் புரிந்து கொள்ளாத அரிசி, அந்த நச்சுத்தனமான அரிசியை சாப்பிடுவதனால் தான் இத்தனை சங்கடங்கள். அதை இறுக்கி பிடிச்சீங்கன்னா சரியா போயிடும். அது எப்படி சார் வரும்? அதுதான் அந்த ஆய்வு 2014 ஊட்டச்சத்து குறைபாடு மண்ணில் இருக்கிறது, அது மனிதனில் வெளிப்படும் என்று பதிவு பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் வருடங்களுக்கு முன்னாடி, இப்ப கரண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதை சொல்றேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ICAR, 2 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மனிதன், அது வடக்கோ தெற்கோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, ஒரு மனிதன் தனது ஒரு நாள் பொழுதிற்கு தேவையான ஆற்றல், எனர்ஜிக்காக உண்ணுகின்ற உணவில் 50% அவனுக்கு ஆற்றல் தருகின்ற உணவாக அரிசியும் கோதுமையும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அரிசியும் கோதுமையும், நம்ம கோதுமை சாப்பிடறது இல்ல, அரிசி. கோதுமை அவங்க சாப்பிடறாங்க, அவன் அரிசி சாப்பிடறது இல்லை. ஆனா துரதிஷ்டம், அதையே பொழுதுக்கு இங்க வச்சுட்டு காலையிலேயே பரோட்டா பூரின்னு சாப்பிட்டு இருக்கோம். துரதிஷ்டம். பி அவேர், பி அவேர். ஐம்பது 50% உங்களுக்கு ஆற்றல் தருகின்ற அரிசியும் கோதுமையுமான பேர் உணவு, யோக்கியமான நல் உணவு. அந்த அரிசியில எவ்வளவு உங்களுக்கு வைட்டமின்ஸ், மினரல் சால்ட் சொல்லக்கூடிய தாது உப்பு, இன்னும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கணுமோ அதில் 45% இழந்து விட்டது. இது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கங்க. சார் நான் கருப்பு கவுனி தான் சார் சாப்பிடுறேன், பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. நான் தெளிவாக பதிவு பண்ண முடியும். ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் அதுதான் 300 ரூபான்னு சொல்றாங்களேன்னு வாங்கி தின்னுட்டு இருக்கேன். அந்த கருப்பு கவுனியில் என்ன இருக்க வேண்டுமோ அந்த ஊட்டமும் அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடியதே அதில் இல்லை. காரணம் ரெண்டு. ஒண்ணு, உங்கள் மண் வளம் இழந்து விட்டது, மண்ணில் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இல்லை. இரண்டாவது, அந்த தாவரம், அந்த தானியம் எந்த மண்ணிற்கான தாயகமோ அதில் விளைந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பலனை எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கும். கருப்பு கவுனியின் தாயகம் எது? உலகமே ஒன்னும் நினைப்போம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சித்தாந்தத்துல, அது வேற. கருப்பு கவுனி என்பது பர்மா போன்ற இடத்தின் தாயகம். அது எங்கெல்லாம் உணவாக உண்ணப்பட்டது? சைனா போன்ற இடம், பர்மா மற்றும் அந்த பகுதியை சார்ந்த இடத்துக்காக புவிசார் குறியீடு கொண்ட தாவரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உண்கின்ற பொழுது அது விளைந்த மண் வளமான மண்ணாக இருக்குமே, ஆனால் நலமும் வளமும் நிச்சயம் சத்தியம். இப்ப கூட தனது ஆயசத்தை, கவலைய, சமூகத்தின் பால் இருக்கின்ற கவலைய நம்ம ரவி என்று சொன்னார். நிறைய பாரம்பரிய அரிசிகள் ரசாயன உரங்களை போட்டு விளைவிச்சு அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க, யார் கவலையா இருக்கின்றார்.
அதை விட்டுருங்க. அதுக்குதான் இது போற கூட்டங்கள்னு சொன்னேன். இன்னைக்கு நேற்று இல்ல, திருமூலர் காலத்திலேயே தவறு இருந்திருக்குங்கிறது அவர் பாட்டுல சொல்லியிருக்காரு. வள்ளுவர் காலத்திலேயே தவறு நடந்திருக்குங்கிறது அவரை உணர்ந்துதானே பிறன்மனை நோக்கா பேராண்மை அறநொன்ற ஆண்டு அவளுக்குன்னு பாடியிருக்காரு. அன்னைக்கே தவறு நடந்திருக்கு. அது இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். நாம் செய்கின்ற வேலையை தெளிவாக செய்வோம். நீங்கள் எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு என் சகோதர பிள்ளைகளும் சமைக்க ஆரம்பிச்சீங்க. பழைய காலத்துல எங்க காலத்துல பெண்கள் சமைச்சாங்க, இப்ப ஆண்களும் சமைக்கிறாங்க. நிறைய வீடுகள்ல நான் பாக்குறேன். நீங்கள் சமைக்கின்ற உணவு உங்கள் குடும்பத்தை நலப்படுத்துமா அல்லது பலவீனப்படுத்துமாங்கிறத புரிந்து சமையுங்கள். நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க. நீங்க கொத்து பரோட்டா சாப்பிடுங்க, பரோட்டா சாப்பிடுங்க, மோனோசோடியம் குளூட்டமேட் சாப்பிடுங்க, அஸ்பார்டம் சாப்பிடுங்க, HCF சாப்பிடுங்க, HEX293 சாப்பிடுங்க. எதை வேண்டுமானாலும் சாருங்கள். கூடுதலாக ஒரு பூச்சிக்கொல்லியை வேணாலும் குடிங்க. அதை புரிந்து செய்யுங்க. புரியாம செஞ்சுட்டு ஐயா இப்படி மாட்டிக்கிட்டேன்னையா அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்குதான் இந்த கூட்டம். நீங்கள் எடுக்கின்ற பொழுதே அதில் விழிப்புணர்வோட இருங்க. மண் வளம் என்பது மிக மிக சரிந்த நிலையில் இருக்கின்றதனால் அந்த மண்ணிலிருந்து வளரக்கூடிய பயிர்களுக்கும் அந்த வளம் கிடைக்கல. உதாரணத்துக்கு ஒரு 2-3 சொல்றேன். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது, மைக்ரோபியல் லோடுன்னு சொல்றது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்றது, ஊட்டச்சத்துக்கள், பாஸ்பரஸ், கால்சியம், அயன், ஜிங்க். என்ன கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறது மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் a chemistry class, it's a kitchen class. அடுக்களை பயிற்சி. இந்த ஊட்டச்சத்துக்கள் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டு ஒவ்வொரு பொருளையும் இருக்கு. அபண்டன்டா இருக்கு. எவ்வளவு இருக்கு? நிரம்பி வழியுது. வானுலக நீர் தரும் வேர்மண் மீது மரங்கள் வகை வகையாய் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றும் பாரதி பாடுறான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏகப்பட்ட டைவர்சிட்டி. பிரியா இங்க உட்கார்ந்து இருக்கு. இந்த பிள்ளை அவச்சிருந்த இந்த சமூகத்திற்கு அவசியமான பணியை செய்யற பிள்ளை. அது வேலூர்ல காய்கறி மாநாடு நடத்தின பிரியா இந்த கேமரா உட்கார்ந்து இருக்காரு. கேமரா கண்ணோட ராயசேர் உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் ஒரு மொத்தம் 7 பிள்ளைகளா 9 பிள்ளைகளா 11 ஆயிடுங்க. குடும்பம் பெருசுது. இந்த 11 பிள்ளைகளுடைய செயலை இங்க இருந்து எங்கெங்கயோ நம்ம வேண்டிக்கிட்டு போறோம்ல. நண்பர்களே, வேலூருக்கு வேண்டிக்கிட்டு நீங்க போயிருந்திருக்கணும். தவற வச்சுட்டீங்க, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி வரும். அது போல அடுத்த வருஷமும் வரும். அப்பயாச்சும் வேண்டிக்கிட்டு போங்க. அங்க போனீங்கன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. என்னைக்கு வரமாட்டாங்களோ அன்னைக்கு வைங்க. சனிக்கிழமை வைக்காதீங்க. ஈஸியான நாட்கள்ல, கஷ்டமான நாட்கள்ல தான் நீங்க இருக்கணும். உங்களுக்காக நீங்க போறீங்க. இதுல நான் பிள்ளைக்கு லீவ் இருக்காதுன்னா லீவ் போடுங்க. இருக்கீங்கல்ல, சில விஷயங்கள காம்ப்ரமைஸ் கிடையாது. நான் அதுல தெளிவா தான் இருக்கேன். அவரு ரவி ரொம்ப இறக்க மனசு உள்ள பையன். அவங்க வர்றது மாதிரி லீவு நாளா பார்த்து வைக்கலாங்கய்யா. அவங்க வராத நாள்ல பார்த்து வைங்க. அன்னைக்கு யார் வராங்களோ அவங்கதான் அவங்கள பாதுகாத்துறதுக்கு போராடுறாங்க. சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் குறையறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜிங்க்னு ஒண்ணு சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய நிலங்கள்ல ஜிங்கும் அயனும் டிஃபிஷியன்சி நிறைய இருக்குங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அயன் டிஃபிஷியன்சி இருக்கு, ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சி இருக்கு, சிலிக்கா டிஃபிஷியன்சி இருக்கு. இப்படி ஒரு பட்டியல் இருக்கு. என்ன சார் இதெல்லாம் இவ்வளவு விஷயம்லாம் சொன்னா நான் எங்க சிலிக்கான போய் எங்க தேடி பிடிக்கிறது? இப்படி எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும். ரொம்ப எளிமை எளிமை எளிமை. வேளாண்மை செய்வது மிக எளிமை. உணவை சமைப்பது மிக எளிமை. உணவை மின்பது அதைவிட எளிமையானது. அதை கடினமாக மாற்றி இருப்பது நமது அறிவு. அதை கடினமாக மாற்றி இருப்பது நமது அறிவு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்ன நம்ம பாட்டம் கூட்டெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப அப்படியே டெக்னிக்கலா பெரிய வேலை பார்த்தானா ஒண்ணுமே இல்லை.
ஆனந்தமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆனந்தம் இல்ல, அறிவு நிறைய வந்துருச்சு நமக்கு. வள்ளுவன் சொல்றான், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடைன்னு சொல்றானே. இதை விட என்ன வேணும்? அறிவு உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அறிவு அனர்த்தத்தை தான் கொடுக்கும். இந்த ஊட்டச்சத்து குறைஞ்சிருக்கு, ஜிங்க் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சாப்பிடுற அரிசி அது எதுவாக இருக்கட்டும், வெரைட்டி ரைஸா இருக்கட்டும், ஹைபிரிட்ஸா இருக்கட்டும், அல்லது பாரம்பரிய நெல்லா கூட இருக்கட்டும், அதுல ஜிங்க் கம்மியா இருந்துச்சுன்னா என்னென்ன வரும்? உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிடும், நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்துவிடும். நான் சொல்றது எல்லாமே சயின்டிபிக் டாக்குமெண்ட்ஸ் தான். இரண்டாவது, நரம்பு சார்ந்த அனைத்து நோயும் வரும். பார்க்கின்சனா இருக்கட்டும், அப்படியே நடுக்கும், லேசா எழுத முடியாது, பக்கவாதம், முகவாதம், இப்படி எது வேணா சொல்லலாம். அதுல நிறைய டைவர்சிட்டி இருக்கு. வியாதியிலையும் டைவர்சிட்டி இருக்கு. பிரியா வச்சிருக்க காய்கறி மாதிரி. தக்காளியில எத்தனைமா 500? 106 தக்காளி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற சகோதரிகள் எத்தனை தக்காளி எடுத்து ரசம் வச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு தக்காளி அது கெட்டாச்ச பிரிச்சிருக்கும். அதை இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி வித்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நாட்டு தக்காளி, நாட்டு தக்காளிமா. இந்த நாட்டுன்னு சொன்னாலே நமக்கு ஒரு கவர்ச்சி அங்க வந்துருது. அது நாட்டு தக்காளியெல்லாம் கிடையாது. நாட்டு தக்காளிய பழத்தை இவ்வளவு உங்க உயரத்துக்கு கையில தூக்கி கீழே போட்டீங்கன்னா செதிரணும். இது மருத்துவமனையில, மேச்சுவரியில, பிரேத அறையில டெட் பாடி நிரம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க, ஃபார்மலின்ல. அது மாதிரி ரசத்துல நிரம்பிக்கிட்டு இருக்கு, கசியான. இது நாட்டு தக்காளி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒன் டே கேம்ப்ல இருந்தா நான் உங்களோட மேடையில இல்லாம கீழே உட்காந்துட்டு ரவுண்டா உட்காந்துட்டு பேசலாம். எனக்கு நேரம் உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறதுக்கு இருக்காது. அப்போ கொஞ்சம் யோசிக்காம நான் அதிகமா பேசிட்டேன்னா பேச்ச நிறுத்தணையான்னு ஒரு பேப்பர் எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இது ஐயாட்ட எப்படி சொல்றதுன்னு அவர் நின்றுகிட்டே இருந்தாருன்னா கஷ்டம். எந்த இடத்துல நம்ம நிறுத்துறோமோ அந்த இடத்துல ஒரு விஷயத்த பேசினாலும் அதை முழுமையா பேசிட்டு நிக்கிறேன். அடுத்த விஷயத்த பிறகு பேசுவோம். எல்லாத்தையும் அங்கொன்னு இங்கொன்னு கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சிட்டு போக வேண்டிய வேலை அவசியம் நமக்கு கிடையாது. ஜிங்க் உங்களுடைய மண்ணில கம்மியா இருந்தா அங்க விளையிற நெல்லிலேயே ஜிங்க் கம்மியா இருக்கும். அந்த ஜிங்க் இல்லைன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் போயிடும். அடுத்ததாக நரம்பு சார்ந்த அனைத்து நோயும் வரும். மூன்றாவதாக இனப்பெருக்கம் நடக்காது, ரீப்ரொடக்ஷன் நடக்காது. இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் குழந்தை பேரு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? ஜிங்க் டெஃபிஷியன்சி நண்பர்களே. அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி மண்ணில இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்காது. அது 7 வீட்டு பிள்ளையா இருந்தாலும் 1 வீட்டு பிள்ளையா இருந்தாலும் கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கலாம், குழந்தை பிறக்காது. என்ன காரணம்? ஜிங்க் இல்ல. ஏன் பயிர்ல ஜிங்க் இல்ல? மண்ணுல ஜிங்க் இல்ல. ஏன் மண்ணுல ஜிங்க் இல்ல? மண்ணை வளப்படுத்த இவனுக்கு தெரியல. எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம். அதே மாதிரி இரும்பு சத்து கம்மியா இருக்கு. நீங்க எதை சாப்பிட்டாலும் உடனே நம்ம என்ன சொல்றோம்? மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிறது போல முருங்கை சாகுபடி நிறைய இருக்குல்ல. அங்கெல்லாம் நம்ம வீட்டுல கொள்ளையில தெருவுல 1 2 எல்லார் வீட்லயும் இருக்கும். ரத்த குறைபாடு என்ன சாப்பிட சொல்லுவாங்க? என்ன கீரை? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையே உங்க கொள்ளையில பறித்து சாப்பிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. அந்த முருங்கை தோட்டங்களை பண்ணைய வச்சு விவசாயம் பண்றாங்கல்ல விவசாயிகள், அதுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்ற விஷயங்களை பயன்படுத்தி அந்த மண்ணில் இரும்பு சத்து இல்லாததனால் அந்த கீரையில என்ன இல்ல? இரும்பு சத்து இல்ல. நம்ம என்னத்தை வாங்கி சாப்பிடுறோம்? டாக்டர் சொல்லிட்டாரு. நண்பர்களே, சில வார்த்தைகளை நான் உங்களிடம் பதிவு பண்ணாமல் இருக்க முடியவில்லை, வருத்தமாக இருந்தாலும். ஒரு ஆண் பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வதற்கு பெயர் தான் இல்லறம். ஒரு பெண் ஆணுடன் சேர்ந்து வாழ்வதற்கு பெயர் தான் இல்லறம். அதற்காக ஒரு பையனை என் பெண்ணுக்கோ அல்லது என் பையனுக்கோ பிணவரையில் போய் தேடி ஒரு நபரை அழைத்து வந்தால் அவருடன் குடும்பம் நடத்த முடியுமா? நான் சொன்னது உங்களுக்கு சரியாக புரியவில்லை என்று நினைக்கின்றேன் நண்பர்களே. நம்ம வீட்டு பிள்ளைக்கு பிணவரையில் இருக்கின்ற ஒரு பிள்ளையை டெட் பாடியா மாய்ச்சரியில வச்சிருக்காங்க இல்லையா, அதுல ஒண்ணு எடுத்துட்டு வந்து அழைச்சிட்டு வந்து 2க்கும் கல்யாணம் பண்ணா விளங்குமா? அதுபோல உயிரற்ற ஊட்டமற்ற ஒரு பொருளை இது நம்மை பாதுகாக்கும் என்று சாப்பிடுவது உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தராது. கூடுதலாக உங்கள் உடலை மேலும் சிரமப்படுத்தும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.
இயற்கை விவசாயம் என்பது விளையாட்டு அல்ல, ஒரு ராணுவத்தை விட உயர்ந்த செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ராணுவத்தை விட. ஒரு ராணுவம் பலமாக இல்லை என்றால் ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்கு வேண்டுமானால் கட்டுப்படலாம், ஆனால் வாழ முடியும். ஒரு இயற்கை உலகாண்மை இல்லை என்றால் ஒட்டுமொத்த உலகமே சரிந்துவிடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கின்றேன். விளையாட்டு கிடையாது, ஏதோ 4 பேர் ஏதோ புரியாம செய்யறான்னு சொன்னதெல்லாம் கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதே போல பாஸ்பரிக் ஆசிட், சிலிக்காங்கிறது கண்ணாடி சத்து. பாஸ்பரிக் ஆசிட், பாஸ்பரஸ், சிலிக்கான், இது போன்ற ஒரு 4-5 ஊட்டம், கால்சியம் உட்பட இது மண்ணில் இல்லைங்க. நம்ம சொல்றோம்ல, பிள்ளைகள் சொல்றாங்கல்ல, நீங்க கருப்பு கவுனி சாப்பிடுங்க எலும்பு வலுவாகும், மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க எலும்பு வலுவாகும், ரத்தசாலி சாப்பிடுங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதை பார்த்துட்டு எலும்பு பலமிழந்திருக்கிறது, உடனே உங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது. என்ன ஊட்டச்சத்து சொல்றாங்க? ஒரு விட்டமின் சொல்லுவாங்க. ஒரு விட்டமின் நாட் மினரல்ஸ். ஒரு விட்டமின் உங்க உடம்புல கம்மியா இருக்கு, அது இருந்தா எலும்பு பலமாயிடும். யாரு? anybody else? யார் சொன்னீங்க? விட்டமின் டி. நண்பர்களே, விட்டமின் டி குறைவாக இருக்கிறது, அதனால் உங்கள் எலும்பு பலமிழந்திருக்கிறது. நீங்கள் வெயிலில் நடங்கள், வெயிலுக்கு செல்லாமல் இருப்பீர்களே ஆனால் விட்டமின் டி கிடைக்காது. இது போன்ற தகவல்கள் விட்டமின் டியை மருந்தாக மாத்திரையாக தயாரித்த பிற்பாடுதான் இந்த ஆலோசனையே வருது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. விட்டமின் டியை ஒரு மருந்தாக டிஸ்பிளேல கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் விட்டமின் டி குறைஞ்சிருச்சுமா வாங்கி சாப்பிடுங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், வடிவேல் சொல்றது மாதிரி, வெள்ளையாரவன் சொல்றதெல்லாம் நெய் தான், பொய் சொல்ல மாட்டாங்கிறது மாதிரி நம்ம வாங்கி சாப்பிடுறோம். ஏற்கனவே இது வேற பிரச்சனையில இருக்கு, இதை வேற கொடுத்தவொடனே கிட்னியும் லிவருக்கும் லோடு வந்துடும். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இயற்கை உளவாண்மை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் நம் சமூகம் மதிப்பிழந்து சென்றுவிடும். இது ஏனுதான கிடையாது. நீங்கள் இறை வழிபாட்டில் கூட ஒரு சிறிய தவறு செய்தால் அந்த இறைவனிடம் நீங்கள் போய் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்து, உங்களை நான் அறியாமல் செஞ்சிட்டேன் இறைவான் சொன்னா இறைவன் கூட உங்களை மன்னிப்பார். ஆனால் உணவில் தவறு செய்தால் இந்த உடல் மன்னிக்காது, மடிந்து விடும். அதற்காக தான் நான் இதை வலிமையா அவங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒண்ணையும் நான் சொன்னீங்கன்னா இது ஒரு பெரிய பயோகெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆயிடும். இருந்தாலும் ஒரு சில இதுக்காக இந்த 2 சொன்னேன், இது இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுமா ரத்த புற்றுநோய், லுக்கேமியா இருக்கு, எவ்வளவு பேருக்கு அனிமியா, யார பார்த்தாலும் ரத்த சோகை. ஏதோ 1-2 ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை அந்த காலத்துல ரத்த சோகையோட இருந்துச்சு. இன்னைக்கு ஆம்பளை எல்லாம் ரத்த சோகையா இருக்கான், பொம்பளை எல்லாம் ரத்த சோகையா இருக்கு, எல்லாருமே ரத்த சோகை. உடனே மருத்துவ உலகம் நம்மள இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கு, நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்கங்க. எதெல்லாம்? உணவு பரிந்துரை கிடையாது, மருந்து பரிந்துரை தான் தலைவிரித்தாடுது. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது தோற்றிவினின், ஆக சிறந்த திருக்குறள். இது ஏனதானம் படிக்காதீங்க, அது 2வது வரியத்துக்கு முன்னாடி போடுங்க. அருந்தியது அற்றது தோற்றிவினின், நீ சாப்பிட்டது வாயில செரிச்சு வயிற்றுல செரிச்சு உங்க குடல்கள் சிறுகுடல் உறிஞ்சி ஈரலுக்கு கொண்டு போய் லிவர் அதை தனித்தனியாக பிரித்து உங்கள் ரத்தத்தில் சேர்த்து அனைத்தும் பஸ்பமாகி எச்சப்பட்ட கழிவுகள் மலமாக வியர்வையாக சிறுநீராக உடலில் இருந்து வெளியேறிய பின் மறுபடியும் உனக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு பெயர் பசி. அந்த பசி என்ற ஒன்று வந்த பின் நீ உணவை எடுப்பேயானால் இந்த யாக்கைக்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லைங்கிறான். இதை விட வேற என்ன வேணும்? வள்ளுவர் சொன்ன மருந்து வேணாம்னு சொன்னது என்ன மருந்து? பாராசிட்டமாலா? திருவள்ளுவர் பாராசிட்டமால் சாப்பிடாதுன்னு சொல்லி இருப்பாரா? இல்ல எரித்ரோமைசின் சாப்பிடாதுன்னு இருப்பாரா? புரூஃபன் சாப்பிடாதுன்னு சொல்லி இருப்பாரா? அவர் சொன்னது இந்த வேப்பலை, துளசி இலை, தும்பை இலை, இது மாதிரியான இலைகளையே நீ சாப்பிட வேணாம், ஒழுங்கா சாப்பிட்டு உன் உடல் உறிஞ்சுக்கிட்டு கழிவு வெளியில போச்சுன்னா மறுபடியும் உனக்கு there is no need of medicine. ஒரு பழமொழி உண்டு, without proper food a medicine is of no use.
With proper food, a medicine is of no need. என்ன பதிவுகள் இதெல்லாம்? ஒரு சரியான உணவை நீ உண்ணுகின்ற பொழுது மருந்தின் தேவை அங்க இல்ல. ஒரு சரியான உணவை நீ உண்ணாத பொழுது எந்த மருந்து உனக்கு பலன் தராது. இவ்வளவுதான் விஷயம். ஏன் நம்ம அதை புரிஞ்சுக்கல? அப்ப இது மாதிரியான மண் வளம் இருக்குங்கிறத ஒரு சந்தோஷம். அதுல என்ன தெரியுமா? இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவர்களும் நமது மாநில அரசும், இன்றைய மாநில அரசும், ரெண்டு அரசுமே இன்னைக்கு அவங்களுடைய பட்ஜெட்லயே, ரெண்டு பட்ஜெட்லயுமே எதை பேசிட்டாங்கன்னா, முதல் விஷயமாக மண் வளத்தை மீட்குவதற்காக திட்டங்கள். நீங்க உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், எனது அருமை நண்பர்களுக்கு, இயற்கை உழவர்களுக்கு. ஏன்னா இயற்கை உழவர்கள் கொஞ்சம் கோபம் உள்ளவங்க தான், இயற்கை மருத்துவர்களும். என்னன்னா நல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபம். அவங்க தானே இதை கெடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கெடுத்ததா கூட இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு மீட்கணும்னு அதை பேசுறத நம்ம வரவேற்றுதான் ஆகணும். அதை நாம் ஊதாசீனப்படுத்த முடியாது. அதற்காக அவங்க அதிக ரசாயன உரங்களை பயன்படுத்துவதனால் தான் அங்கு இருந்த ஊட்டச்சத்துக்கள் அற்றி போனது. அதை தடுப்பதற்காக ஒரு பார்வையில பட்ஜெட்ல பேசியிருக்காங்க. இரண்டாவது, பசுந்தாள் உரங்களை கொடுப்பதற்கு, வேப்ப மரங்களை, இது மாதிரி இயற்கை உழவாண்மைக்கு சிறுக சிறுக வந்திருந்தோம். நமக்கு பத்தாது. பெரிய காயத்துக்கு பெருங்காயம் பத்தாது, பெரிய காயத்திற்கு பெருங்காயம் பத்தாது. இருந்தாலும் அதை நாம் வரவேற்றாதான் அதற்கு ஏற்ப பொருட்கள் நாளை வருவதற்கு இது ஒரு முன்னோட்டமாக நாம் பார்க்க வேண்டும். இவ்வளவு விஷயங்களை நம்ம இழந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? சில இடத்துல நம்ம பதிவு பண்றோம், ரொம்ப கம்மியான கிடைக்கிற அரிசி, அந்த அரிசிக்கு பேர் என்ன? ரொம்ப கம்மியான கிடைக்கிறது அரிசி, ரொம்ப வெரி ஸ்மால் குவான்டிட்டி. என்ன அரிசி? நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. இது புரியாமல் நம்ம திருப்பி அது பின்னாடியே தப்பா போயிட்டு இருக்க கூடாது. ஒரு ஆண் வேண்டும் என்பது உண்மை. அந்த ஆணை மேட்சரியில போய் செலக்ட் பண்ண முடியாதுல்ல, அது போல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கம்மியா அரிசின்னு முன்னோர்கள் பதிவு பண்ண அரிசி என்ன அரிசி? கருப்பு கவனி. கருப்பு கவனி முன்னோர்கள் காலத்துல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கு பேரு ஃபார்பிடன் ரைஸ். ஃபார்பிடன் ரைஸ் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கம்மியா இருக்கக்கூடிய அரிசி எந்த இடத்துல விளைஞ்சிச்சோ அந்த இடத்துல விளைஞ்சது மட்டும்தான், வேற ஊர்ல அது விளையல. கருப்பு கவனியை யாரும் தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவெல்லாம் நடல. அந்த மண்ணிற்கான இடத்தில் விளைந்த பொழுது அங்கு விளைந்ததே அங்கு இருக்கும் மன்னர்களும் பெருந்தனக்காரர்களும் சாப்பிட்டாங்க. ரைட். அதே அரிசி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போட்டீங்கன்னா, ஒரு அரிசி, உதாரணத்திற்கு கருப்பு கவனியை எடுத்துக்கொள்கிறேன் அல்லது மாப்பிள்ளை சம்பாவை எடுத்துக்கொள்கிறேன். இந்த அரிசியில இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த மருத்துவ மூலகங்கள், கெமிக்கல் மாலிகூல்ஸ் சொல்றோம் இல்லையா, அது எந்த மண்ணுக்கான, எந்த மண்ணின் பூர்வகுடியாக இருக்கிறதோ அந்த மண்ணில் இருக்கின்ற நுண்ணுயிர்களால் தருகின்ற ஊட்டச்சத்தினால் மரபு குணம், ஜெனடிக் கேரக்டரை பெற்றது. நம்ம எல்லாரும் அந்த காலத்துல சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்ல முடியாது, என் வயது இன்னும் கூட இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா பழைய காலத்துல நம்மளோட இருக்கிறவங்கள்ட்ட பேசுறப்ப சொல்லுவோம், என் குணம் தெரியுமா உனக்கு, அந்த சொல்லுவோம், என் குணம் தெரியுமா, விளையாடாத அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சொல்ல முடியாது, குணமே கிடையாது. நண்பர்களே, இது பயப்படுறதுக்கு சொல்லல, மறுபடியும் தெளிவடைந்து விடுங்கள். உங்களுக்கு எந்த நோய் வறுமையானாலும் அதற்கு முக்கிய காரணம் தவறான உணவு, நஞ்சான உணவு. அந்த தவறான உணவு, நஞ்சான உணவு உங்கள் உடலுக்குள் போய் சீரணமாகுவது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அந்த குரோமோசோம்ஸ் சொல்றோம், டிஎன்ஏன்னு சொல்றோம். அந்த டிஎன்ஏல ஒரு முறிவை, பிராக்சரை ஏற்படுத்திடும். அவ்வளவுதான், கேரக்டர் அவுட். டிஎன்ஏ குரோமோசோம் பிராக்சர்னு சொல்லலாம். தினசரி சாப்பிட 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 உங்க டிஎன்ஏ பிறழ்ந்துருது. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஹியூமனுக்கு உண்டான அந்த குணாதிசயங்களே குறையாகும். என்னன்னு தெரியல சார், இப்பெல்லாம் பிள்ளைக்கு சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு சார், அடிக்கடி வயிற்றால போகுது சார், அடிக்கடி முடி கொட்டுது சார், அப்படியே அரிப்பு சொறி வந்துகிட்டே இருக்கு சார். இத டாக்டர்கிட்ட போனா சொரியாசிஸ்ங்கிறாங்க, எக்ஸிமாங்கிறாங்க, ஸ்கேல்ஸ்ங்கிறாங்க. நோய்களுக்கு பட்டியல் கூட வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? டிஎன்ஏ பிரேக் ஆகுது. ஏன் டிஎன்ஏ போய் அது வரைக்கும் போய் வேலை செஞ்சது யாரு? நண்பர்களே, நம் உணவு, குறிப்பாக நம்ம அரிசி. எதை வேணாலும் நம்ம விற்கணும், எதை வேணாலும் அதிகம்.
விளையணும், அதிக விளைச்சல், அதிக விளைச்சல், அதிக விளைச்சல், உயர் விளைச்சல். நம்ம உடம்புல அழகான உறுப்பு இது, 2 கண்ணு தானே. அழகான உறுப்பு இது, 2 கண்கள் தானே. அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு மனுஷனை செஞ்சு ஒரு 100 கண்ணு நம்ம உடம்புல இருந்தா பார்க்க லட்சணமா இருக்குமா, அவலட்சணமா இருக்குமா? எக்ஸ்ப்ளாய்டேஷன். 2 கண்ணு இருந்தா அழகு, 100 கண்ணு உடம்பு பூரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அம்மாவாசை இருக்குன்னு அர்த்தம். அது அழகு கிடையாது. இப்ப விளைச்சல் மட்டும் நம்ம உயர் விளைச்சல், உயர் விளைச்சல், உயர் விளைச்சல் செஞ்சு அதை நம்ம தின்னுகிட்டே இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள வேணும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது தெரியாம முருங்கைக்கீரை சாப்பிடலாமா சார், கிராம்பு சாப்பிடலாமா சார், ஏலக்காய் சாப்பிடலாமா சார், சார் சின்னமன் பட்டைய கசாயம் வச்சு குடிச்சா எலும்புக்கு நல்லதுன்னு ஒன்னும் நல்லது கிடையாது. மண்வளம் இழந்த இடத்தில் உழவாண்மையில் விளைந்த அரிசியாக இருக்கட்டும், கனிகள், காய்கள், கீரைகள் எதுவாக இருந்தாலும் அந்த உணவு ஊட்டம் இல்லாத உணவை உண்கின்ற பொழுது உங்கள் உடல் நோய்க்கு தயாராகி விடுகிறது. அனைத்து நோய்களுக்கும் அதை எந்த மருந்தாலும் தீர்க்க முடியாது. இதுதான் இந்த மருத்துவ இன்றைய நிலையில் மருத்துவ உலகம் ஒரு சவாலாக சந்தித்து வருகிறது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சேவ் பண்ண முடியாது. யோக்கியமா நீங்க இருந்துட்டு ஏதோ ஒரு நோய் வருது. இந்த நோய் உடல்ல 3 விதத்துல வரும். எந்த நோய் உடல்ல 3 விதத்துல வரும். ஒண்ணு உணவால் வரும், ஒண்ணு உணவால் வரும், இன்னொன்னு மனதால் வரும். எப்ப பார்த்தாலும் கோபமாக இருக்காருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்காருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே பகை, ஒரே பொறாமை, கோபம், ஆத்திரம், துவேஷம், துரோகம். உடல்ல நண்பர்களே நிறைய நச்சு கார்டிசால்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஸ்டீராய்டு ஹார்மோன், கார்டிசால், அட்ரினல் நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைய நீ அந்த கார்டிசால் அதிகம் சுரக்குதுன்னு வைங்க, சரியான அளவுல சுரந்துச்சுன்னா அது நெக்டர், அமுதம். எக்ஸஸா சுரந்துச்சுன்னா ராஜநாகத்துடைய விஷத்திற்கு இணையான நஞ்சு அது. அது உங்க ரத்தத்துலதான் போய் சேருது. ரத்தத்துல சேர்ந்த உடனே குரோமோசோமல் பிரேக் வரும், பிராக்சர் வரும். அப்ப நீங்க ஒரு வியாதிங்கிறது வந்துடும். அப்ப உணவால் வர்ற ஒரு நோய், மனதால் வருகின்ற 2வது நோய், 2க்கும் ஐயன் வள்ளுவன் சிறந்த 2 குறளை சொல்லியிருக்கா. சகோதர சகோதரிகள் உடனடியா வீட்டுக்கு போய் அந்த 2 குறளை டைனிங் டேபிள்லையும் கிச்சன்லயும் எழுதி ஒட்டிக்கிங்க. உடம்பால் வர்ற நோயை போக்குவது மாறுபாடு இல்லா உண்டி மறுக்கும் நின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. The right food should be taken in small quantity. சரியான உணவை கொஞ்சமாக சாப்பிட கத்துக்கணும்ங்கிற. நம்ம தப்பான உணவே மூக்குழியா ஒரு அளவுக்கு சாப்பிடுறோம். ராங் ஃபுட்டே நம்ம அதிகம் சாப்பிடுறோம். அவன் என்ன சொல்றான், ரைட் ஃபுட்டே கொஞ்சமா சாப்பிடுறான். பழகுங்க. உணவை தவிர்க்க 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 உடல் ஆரோக்கியம். குறைச்சி சாப்பிடுங்க. ஒருவேளை உண்பவன், 2 வேளை உண்பவன், 3 வேளை உண்பவன், அவ்வளவுதான். நம்ம இப்ப 4 வேளை சாப்பிடுறோம், 5 வேளை சாப்பிடுறோம், தின்னுகிட்டே இருக்கோம். ஓவர் ஈட்டிங், ஓவர் ஈட்டிங், ஓவர் ஈட்டிங். பாலிஷ் பண்ணி சாப்பிடுறோம், தோலை உடைச்சிட்டு சாப்பிடுறோம். இப்ப ஊட்டச்சத்து எல்லாம் குறைஞ்சு போயிடுது இல்லையா? போய் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். வளர்ந்து வரும் மேலை நாடுகளில் அமலாக்கப்பட்ட விஷயம் டிசைனர் ஃபுட். அதுக்கு பேர் என்ன? டிசைனர் ஃபுட் அப்படின்னு இன்னைக்கு அதுதான் தீர்வாக கொண்டு வர்றாங்க. இது யாருக்கு? அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளில் அறிமுகப்படுத்துகின்றது. ஊட்டச்சத்து குறைபாடிற்காக, நோய் தீர்ப்பதற்காக வருகின்ற உணவு டிசைனர் ஃபுட். அப்படியா? ஆங்கிலத்துல வேற சொல்லிட்டாங்களா டிசைனர் ஃபுட்னு. அதனால இது என்னமோ பெரிய விஷயம். நம்ம பிள்ளைகளே ஃபுட் சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஏகப்பட்ட இதை படிச்சுட்டு டிசைனர் ஃபுட் ரொம்ப நல்லது. அது என்னங்க அது உணவாகவும் வேலை செய்யும், நோய் தீர்க்கும் மருந்தாகவும் வேலை செய்யும். தட் இஸ் டிசைனர் ஃபுட். நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த டிசைனர் ஃபுட் எல்லாம் வேற எவனுக்கிட்டயாச்சும் பேசணும். நம்ம மண்ணுல இருக்கிறவனுக்கு அது கிடையாது. நம்ம தாத்தா ஆத்தான்னு சொன்னோம் இல்லையா, அதுங்களுக்கிட்ட ஒரு விஞ்ஞானியும் வர முடியாது. அது அப்பயே டிசைனர் ஃபுட் செஞ்சிருச்சு. இது என்ன சார் பெரிய கூட்டா இருக்கு? அந்த கிழவி செஞ்சிச்சா? ஆமா. காலையில என்ன சாப்பிட்டீங்க? இல்ல லேட்டஸ்டே சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? காலையில என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. இட்லி சாப்பிட்டீங்க இல்லையா? இட்லியை தயாரிக்க மூலப்பொருள் எது? அரிசி, உளுந்து, முடிஞ்சா கொஞ்சம் போடுவீங்களா? வெங்காயம், ரைட்டா?
நம்ம கிழவி டிசைனர் ஃபுட் செஞ்சிருக்கு பாருங்க, ஆகச்சிறந்த அறிவாளி. புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இன்றைக்கு மேலை நாடுகள் டிசைனர் ஃபுட்டை பத்தி பேசுது, அவர்களுக்கு தெரியாது நம் நாட்டில் என்றோ டிசைனர் ஃபுட்டை செஞ்சாச்சு. அரிசி உளுந்து இது ரெண்ட வச்சு செய்றீங்க, கொஞ்சம் வெந்தயம் போடுவீங்க. அந்த அரிசி தீட்டாத அரிசியா இருக்கணும், பாரம்பரிய அரிசியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த அரங்களை எவ்வளவு பேர் தீட்டாத அரிசியில இட்லி செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க? anybody else? இருந்தா ப்ளீஸ் ரைஸ் ஒரு ஹேண்ட். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வெள்ளை அரிசி சாப்பிடுறது ஒரு கடையில போய் பூச்சிக்கொல்லி வாங்கி குடிச்சிடலாம். திருப்பி திருப்பி அதை நான் ஏன் சொல்றேன்னா, கடுமையான வார்த்தையை போறேன்னா, நாளைக்கு இட்லி மாவு கரைக்கிறப்ப இந்த ஆள் என்னமோ பூச்சிக்கொல்லி வாங்கி குடிக்கலாம் நானே அப்படின்னு தோணும். மென்மையா பேசினா நீங்க செய்ய மாட்டீங்க. தீட்டாத அரிசி என்ன அரிசி வேணுமோ எடுத்துங்க. நிறைய பேருக்கு இன்னும் புரியல. தீட்டாத அரிசினா சிகப்பா இருக்கும், கருப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க, விலை கூட இருக்கும்னு நினைக்கிறீங்க. விலை கம்மியானது தீட்டாத அரிசி. கருப்போ சிகப்போ மஞ்சளோ பச்சையோ வெள்ளையோ எல்லா கலர்லயும் இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. நீங்க ஆர்கானிக் அவுட்லெட் இயற்கை உழவர்களை கேட்கிறப்ப உன்கிட்ட இருக்கிறதுல தீட்டாத விலை கம்மியானது என்ன இருக்குன்னு கேட்டு அதை வாங்கிக்கோங்க. பிரைஸ் ஃபேக்டருக்குள்ள கார்பெட் ரைஸ் கம்மியா கிடைக்கிறது, விலை கூட உள்ளது உங்களுக்கு வேலை, அது தேவையில்லை. அதனாலதான் உங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் என்றால் அது இல்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். எல்லா அரிசியும் எடுத்துக்கங்க, எல்லாத்துலயுமே ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அத நம்ம முனைவர் சத்யா மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும். விலை கூட உள்ள அரிசியே நமது பாரம்பரிய அரிசி ரொம்ப கம்மியானது. இறந்த பழம் ரொம்ப நம்ம ஊர் இது காசு கம்மி. கிவி ஃப்ரூட் ரொம்ப காஸ்ட்லி, கிடைக்காது. இறந்த பழம் சாப்பிட்டா பொழைச்சுக்குவேன், கிவி சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவேன். தெளிவாக நான் பதிவு செய்ய முடியும். அது ஜீன் மெமரியில வராது. எந்த பழம்? கிவி ஃப்ரூட். ஆனா உங்க ஜீன் செல் நினைவு இருக்கு இல்லையா, அதுல இறந்த பழம், நாவப்பழம், கோவப்பழம், பலாப்பழம், வேப்பமரத்தை சாப்பிட்டுருக்கோம். நான் சாப்பிட்டுருக்கேன் பள்ளிக்கு போனப்ப. வேப்பமரம் சாப்பிட்டவர்கள் இருக்கீங்களா? ஆமா, எவ்வளவு பேர் இருக்கீங்க பாருங்க. வேப்பமரத்தை எடுத்து போட்டு சாப்பிட்டுப்போம். இதெல்லாம் இன்னைக்குதான் எடுத்து வாயில போடுறது, போட்டு மயக்கம் வரதான்னு பாக்குறது. மயக்கம் தான் அதை சாப்பிடுறது இல்ல, மயக்கம் வந்தா டெய்லி சாப்பிடுறது. இப்ப இவ்வளவு தீனிகள் கிடைக்காது இல்லையா அந்த காலத்துல. இதெல்லாம் பறிச்சு திங்கிறது, ஏதாச்சும் ஒண்ணு பறிச்சு திங்கிறது. அந்த வாய்ப்பே இன்னைக்கு இல்லையே. டைவர்சிட்டியே குறைஞ்சு போச்சு. அதுக்குதான் நம்ம பிரியா மாதிரி ராஜ்சார் மாதிரி இருக்கிறவங்க அந்த டைவர்சிட்டியை காக்குறாங்க. ராஜீவ் மாதிரி இருக்கிறவங்க அரிசியில எவ்வளவு வச்சிருக்கீங்க? ராஜீவ் அரிசி நம்ம ட்ரெடிஷனல் சாரி எவ்வளவு வச்சிருக்கீங்க? 200 வச்சிருக்காரு. 200 வச்சிருக்காருன்னு கை தட்டினீங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நண்பர்களே? நம்ம மாப்பிள்ளை பொண்ணு தேடுறப்ப யார்கிட்ட போய் பொண்ணு மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்போம். புரோக்கர்கிட்ட போவோம்ல, அவரு எப்படி வேணும் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைன்னு கேட்டு உங்களுக்கானது 2 போட்டோ 4 போட்டோ அதை கொடுத்தாருல, அது மாதிரி உணவு புரோக்கர் அவர் வச்சிருக்கிறதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கானது, உங்கள் மண்ணுக்கானது, நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்களோ அதுக்கானதை வாங்கணும். அந்த அறிவு நமக்கு இல்லாம போயிடுச்சு. அவர் என்னென்ன வச்சிருக்காரு எல்லாத்தையும் வாங்கிக்கணும், உங்களுக்கு பலன் தராது. சில விஷயங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்காத வரைக்கும் இது ஒரு பெரிய அரசியல். தினசரி தேடணும். எவ்ரிடே ஷுட் பி ஆன் அப்டேட்டட் வெர்ஷன். உங்களை இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். உணவுல அவற்றிலிருந்து இதுதான் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. கம்மியா விளையக்கூடிய அரிசிய, விலை கூட உள்ள அரிசிய வாங்காம சாதாரணமா இந்த மாதிரி விலை கம்மியானது பாரம்பரிய அரிசி, தீட்டாத அரிசி எந்த கலர்ல இருக்கோ அதை வாங்குங்க. அதை வாங்குவதனால் உழவனுக்கு பேருதவி, உண்பவனுக்கும் பேருதவி. அந்த அரிசி எடுத்து ஊற வச்சுட்டீங்களா? இப்ப அடுத்தது என்ன ஊற வைக்கணும்? அதோட இட்லி செய்வோம். இட்லி செய்யறத பேசுவோம். மற்றதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் அப்புறம். ராக்கெட் சயின்ஸ், இந்த ராக்கெட் சயின்ஸ்ல நம்ம ஜெயிச்சிடலாம். இட்லி செய்யறதுலதான் தோத்து போறோம். இட்லி செய்ய தெரியல நண்பர்களே. அஜய் என்னமோ பேசிட்டே இருக்கீங்க, டைவர்ட் ஆகுது. அதுக்காக தான் நான் ஜெயிச்சு கூப்பிட்டேன். இங்க இப்படி என்ன பேசுங்க. இட்லிக்கு அரிசியோட என்ன போடுறீங்க? உளுந்து. அந்த உளுந்த கருப்பு உளுந்த போட்டு ஊற வச்சு இட்லி அரைக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பேர் கை கூப்பினா? நான் கருப்பு உளுந்தான் போடுறேன். ஃபேண்டாஸ்டிக்.
வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் சார் வேணும், வெள்ளை பாசி பருப்பு தான் சார் வேணும், தோலெல்லாம். நண்பர்களே, நீங்கள் வாங்குகின்ற அனைத்து பொருள்களிலும் அனைத்து ஊட்டச்சத்தும் அதன் தோலில் தான் இருக்கிறது. கலோரின்னு சொல்லக்கூடிய எரிசக்தி மாவு பொருள்கள்ல அது மட்டும்தான் இருக்கும். அப்ப முழு இதை முளைக்க வைக்கணும், அதை ஸ்ப்ரவுட் பண்ணணும். ஒரு 5 மணி நேரம் ராத்திரியை தண்ணியில ஊற போட்டு, என்ன உங்க 2 பேருக்குள்ள அவர் உங்களை குற்றம் சொல்றாரு, அவரு மேலதான் குற்றம். அவரு சொல்லியிருந்தாருன்னா அவர் இது மாதிரி கூட்டத்தை வெளியூர்ல இருக்கிறப்ப உங்களை அழைச்சிட்டு போயிருந்தா செஞ்சிருக்க மாட்டீங்கல்ல, நீ செஞ்ச பாரு அப்படின்னு சொல்றது வந்து தவறு. ஆண்கள் தான் இதுல வாத்தியாரா இருக்கணும். அந்த அம்மா இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னா இருந்தாங்கன்னா அவங்க தப்பு. இது மாதிரி நீங்க ஒவ்வொரு ஊருக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும், வேற மெனக்கட்டு செலவு பண்ணி அழைச்சிட்டு போகணும். பாருங்க, உலக அளவுல ஓட்ட பந்தயத்துல 2வது ஜெயிச்சு உள்ள ஓட்ட பந்தயமா ஆயிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உளுந்து கருப்பு தோலோட இருக்கணும். இது 2ஐயும் போடுறீங்க, வெங்காயத்தையும் முளைக்க வச்சு போட்டுங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்க, இது அரைக்கிற அது எல்லாத்தையும் சேர்த்து புளிக்க வைக்கிறீங்க. நண்பர்களே, அதுல கூட ஒரு புள்ளி உரம் தெரிந்து கொள்ளுங்கள். அரிசியை புளிக்க வைக்க வேண்டும், உளுந்தை புளிக்க வைக்க கூடாது. உளுந்தையும் சேர்த்து அரைச்சி ராத்திரியே பர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உளுந்த காலையில போட்டு நீங்க ஒரு 1 or 2 hours முன்னாடி போட்டாலே போதும். சரி, இந்த இட்லியே நீங்க பாருங்க, இட்லி சுடுறதுக்கே நான் 3 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு. அது இந்த இட்லியை மட்டும் பேசிட்டு நான் நிறுத்திடுறேன்னா நீங்க அதை மட்டும் நாளையில செய்யுங்க, உங்களுக்கு பல பிரச்சனை தீர்ந்துடும். இட்லியை மாவை ஊத்தி கரைச்சி எதுல ஊத்துறீங்க சொல்லுங்க? இட்லி பானையில அந்த தட்டுல ஊத்துறீங்க. தட்டுல எதை வச்சு ஊத்துறீங்க? ஒரு துணியை வச்சு ஊத்துறீங்க. அந்த துணியை எடுத்து தண்ணியில நனைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாத்தையும் காய்ச்சிட்டு ஊத்துங்க. அந்த துணியை பார்த்தாலே அவனு சாப்பிட மாட்டான். உண்மையா இல்லையா? கரெக்ட்னு சகோதரி சொல்லிட்டாங்க. அந்த துணியை இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி நனைக்கிறதுக்கு முன்னாடி அந்த துணியை பாத்தீங்கன்னாவே அதுல சாப்பிட மாட்டாங்க. அதை பத்தி அதுக்கு மேல நான் விளக்க வேண்டியது இல்லை. அப்ப எதை வச்சு ஊத்தலாம், எதை வச்சு ஊத்தலாம் அப்படின்னா, என்னென்ன இலை நம்ம சாப்பாட்டுல பயன்படுத்தக்கூடிய இலை, வாழை இலை. வாழை இலையை தட்டு அளவுக்கு கட் பண்ணி அதுல வச்சு மாவை ஊத்தலாம். ஆவச்சிறந்த இட்லி, மெடிசினல் இட்லி. டெய்லி உங்களால ஊத்துறதுக்கு முடியாத அவர்கிட்ட வாழை இலையை கட் பண்ணி கொடுன்னு கேளுங்க, அவரு அந்த வேலையை செஞ்சு அடுக்கி வைக்கட்டும். டெய்லி இல்ல சாப்பாட்டை கொடுங்க. குடும்பமா வேலை பார்க்கணும். உணவு இருந்துகள் வாழை இலையில இட்லி தட்டுல போட்டுக்கலாம். அல்லது இந்த சின்ன பிள்ளைங்க அந்த காலத்துல வாயில வச்சுட்டு தீன்னு ஊதுமே, என்னது கொழுக்கட்டை என்ன இலையில செஞ்சோம், அந்த இலையை தேடி பிடிச்சி அதை கட் பண்ணி கழுவிட்டு அதுல வச்சு அதுல இட்லி ஊத்துங்க. மந்தார இலை, வேற என்ன மஞ்சள் இலை, ஆன்டி கேன்சரஸ், அது ரெக்கார்டடாவே டாக்குமெண்ட் ஆயிருக்கு சயின்டிஸ்ட் இருந்து. வாழை இலை தான் முதல்ல சொன்னேன். அப்ப நீங்க வேற ஏதோ கவனத்துல இருந்தீங்க. அதுக்கு அடுத்தது வேற என்ன போடலாம்? ஒரு 1500 ரூபாய்க்கு 1 லிட்டர் வித்துக்கிட்டு இருக்காங்க மருந்துன்னு சொல்லி. என்னமோ ஒரு பாட்டில சாப்பிட்டா கேன்சர் வராதுங்கிறாங்க. அதை சாப்பிட்டும் கேன்சர் நல்லா வளருது. நோனி பெரிய இலையா இருக்குல்ல, அந்த இலையை கட் பண்ணி கழுவி அதை வச்சு இட்லி ஊத்துங்க. பணமட்ட நீங்க எந்த ஒரு குளோரோஃபில் உள்ள பச்சையம் உள்ள உங்களுக்கு சாஃப்டா இருக்கிறது மாதிரி கட் பண்ணி அதுல வச்சு இட்லியை ஊத்துனீங்கன்னா தேவாதா? வேகம் தானே, மருத்துவ குணம் உள்ள இட்லி தானே. அடுத்தது இட்லி அப்படிதான் ஊத்தணும்னு நினைக்காதீங்க. இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி, இப்ப ஊத்த போறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு காய்கறியை செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன காய் வேணா எடுத்துங்க, தக்காளியோ முட்டைக்கோசோ முள்ளங்கியோ கொத்தவரங்காயோ எதையோ ஒண்ணு எடுத்துங்க. அந்த காயை இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி மிக்சியில அரைங்க. கொடகல்ல அரைக்க மாட்டீங்க, நான் சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். கொடகல் கூடுதல எழுந்துச்சு வேகமா போயிடுவீங்க. இது ஆகாது போல ஏகப்பட்ட விஷயத்த சொல்றான்னால இது ஒண்ணும் ஆகாது. அதனால உங்க சௌரியத்துக்கு வந்துடுறேன். இதுல ஒரு 2 வருஷம் வந்தீங்கன்னா அப்புறம் கொடகல்ல பத்தி பேசுவோம். மிக்சியில அரைச்சி அந்த கொலன்னு இருக்குல்ல, அந்த இட்லி மாவை ஊத்தி கலந்து அப்படியே இட்லி ஊத்துங்க. அந்த இட்லிக்கு பேர் என்ன? அந்த இட்லிக்கு பேர் என்ன? வெஜிடபிள் இட்லி.
ஆடு மேய்ச்சாப்புலயும் இருக்கும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாப்புலயும் இருக்கும். மழை இட்லி தின்னாப்புலயும் இருக்கும், ஊட்டச்சத்தை சம்பாதிச்சதாவும் இருக்குமா இருக்காதா? சட்னி அரைக்க தெரியல, அதுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியதா இருக்கு. வெறும் தேங்காய் போட்டு வெள்ள பச்சை மிளகா வச்சு கரகரன்னு அரைச்சி வலிச்சிடறோம். அதுல ஒரு காய வைங்க, கேரட் வச்சு அரைங்க, அதுல ஒரு பீட்ரூட் நாளைக்கு செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. அப்ப இது மாதிரி ஒரு இட்லியை செஞ்சுதான் அன்னைக்கு சாப்பிட்டாங்க. இந்த இட்லிக்கு பேரு டிசைனர் ஃபுட். இந்த டிசைனர் ஃபுட் என்ன பலன் தரு தெரியுமா? மெத்தியோனைன் சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு, மெத்தியோனைன், மெலடனின் சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு, மெலடனின் சொல்லக்கூடிய சுரப்பு. மெலடனின் வந்து உடல்ல கேன்சர் செல்ல அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. மெலடனின், மெத்தியோனைன், ட்ரைப்டோபான். இந்த மூணும் இந்த டிசைனர் ஃபுட்னால கிடைக்குது, வேற எதாலையும் கிடைக்காது உங்களுக்கு. இப்ப நம்ம கிளவி பெரிய ஆகச்சிறந்த சயின்டிஸ்டா இல்லையா? அதை மட்டும் சொல்லுவேன். அந்த கிளவிக்கு மனசார ஒரு நன்றி சொல்லணும்ல, அவங்க ஓட்டு நம்ம கிளவிகளுக்கு. இன்னைக்கு டிசைனர் ஃபுட்டை பத்தி ஒரு சாதாரணமா ஒரு துவச்சி எடுத்த ஒரு உணவை பாஸ்டரைஸ்டு ஃபோர்ட்டிஃபைடுன்னு சொல்றதெல்லாம் டிசைனர் ஃபுட் கிடையாது. ஃபோர்ட்டிஃபிகேஷன் இஸ் நாட் அ டிசைனர் ஃபுட். இதுதான் டிசைனர் ஃபுட். உலகத்துக்கே வாதியார் நீங்க, ஆனா வாத்தியாருக்குள்ள மக்க ஐட்டம் இல்ல இல்ல இல்ல. வாத்தியாருக்குள்ள புத்திசாலியா தான் இருப்போம்னு சிலிர்த்து எழ வேண்டும். சிலிர்த்து எழுவதற்கு இது ஒரு அரங்காக பார்த்துக் கொள்கிறோம். ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குமே, ஆனால் உங்கள் உணவு ஊட்டச்சத்து இழப்புடன் இருக்கும். அந்த ஊட்டச்சத்து இல்லாத பொழுது உங்கள் உடல் தரம் இழந்து உங்களது குரோமோசோமல் பிராக்சர் வந்து விடுமே, ஆனால் எந்த மருந்தாலும் உங்கள் உடலை பாதுகாக்க முடியாது. அனைத்து நோயும் இருக்கும், மருந்தும் இருக்கும். மருந்தும் நோயும் இருந்தால் மரணமும் இருக்கும். நாங்கள் வளர்த்து விட்டோம், டயக்னோஸ்டிக் சிஸ்டத்தில் பெருகிவிட்டோம், நோயை கண்டுபிடித்து விடுவோம். தீர்ப்பீர்களா நண்பர்களே? Being a naturopathist, I am very particular about the prognosis, not diagnosis. டயக்னோஸ் என்பது உங்கள் உடலில் எந்த இடத்தில் நோய் இருக்கிறது, கழிவு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது. அது நடக்கும், ஆனால் அதை தீர்ப்பதற்கு, அதை தெளிவடைவதற்கு எந்த மருந்தும் எந்த மருத்துவரும் இன்று இல்லை என்பதை நமது மறைந்த முதல்வர் உட்பட இன்னும் எத்தனையோ பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் நோயினால் இறந்தார்கள். நான் அறிந்தவரை, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க சொல்லலாம், மகாத்மா காந்தியை தவிர அனைவரும் நோயினால் தான் செத்துருக்காங்க. அவர் மட்டும்தான் துப்பாக்கி குண்டுல செத்தார். பாக்கி எல்லாம் நோயில தான் செத்துக்கிட்டே இருக்காங்க. நோயில் சாவது அவமானம். அதை நீக்குவது உழவர்களும் இயற்கை மருத்துவர்களும் உணவு அங்காடிகளும். அவர்களை பாராட்ட வேண்டும், போராட்ட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உணவை போற்றாத வரையில் நீங்கள் மனித வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. சிவவாக்கியார் அன்னைக்கே சொல்லிட்டார். சிவவாக்கியார் என்ற சித்தர் சொல்றார், நாப்பிழக்க பொய்ய வைத்து நன்னீரியம் தேடி நலமன்றும் அறியாத நாரியரை கூடி பூ பிளக்க வருகின்ற புற்றீசல் தோலே புலபலந்து கலகலந்து புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறிவீர், கைவிடவும் மாட்டீர். ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போலே அகப்பட்டீர் கிடந்துள்ளது அகப்பட்டீரே. என்ன பாடம், என்ன பாடம், என்ன அர்த்தம்? நாக்கே ரெண்டா போற அளவுக்கு போய் சொல்றோம். என்னையும் உங்களையும் சேர்த்து இங்க இருக்கிற எல்லாருமே அதுல அடக்கம் தான். நான் பிளக்க பொய்யுரைத்து ஒரே பொய்யா பேசி, இன்னைக்கு சொல்லல, சிவவாக்கியாரே அந்த காலத்தையே சொல்லிட்டார்.